இருக்கின்றது. திருக்குர்ஆனில் அல்லாஹ் அத்தியாயம் 59 வசனம் 15 அல்லாஹ் கூறுகின்றான், தஹசபுஹும் ஜமியா வ குலூபுஹும் ஷத்தா. அதாவது நீர் அவர்களை ஒன்று போல் இருப்பதாக காண்கின்றீர். இந்த மக்களை பார்க்கும்போது அல்லாஹ் திருக்குர்ஆனில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்றான், இந்த மக்களை வெளிப்படையாக பார்க்கும்போது நீர் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும், அவ்வாறு நீ நினைக்கின்றீர். வ குலூபுஹும் ஷத்தா, ஆனால் அவருடைய உள்ளங்களோ வேறுபட்டு இருக்கின்றன, மாறுபட்டு இருக்கின்றன என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் சான்று பகிர்ந்திருக்கிறான். ஆக இந்த மக்கள் ஒருவருக்கொருவர் காஃபிர் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். வெளிப்படையாக பார்க்கும்போது அத்தனை பிரிவுகளும் சேர்ந்து ஏதோ எங்களை மட்டும்தான் காஃபிர் என்று ஃபத்வா கொடுத்தது போன்று ஒரு பிரமையை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் திருக்குர்ஆனுடைய 59:15 வசனத்தின் அடிப்படையில் குலூபுஹும் ஷத்தா, அவர்களுடைய அந்த இதயங்கள், அவர்களுடைய உள்ளங்கள் வேறுபட்டு இருக்கின்றன என்பதை திருக்குர்ஆன் எடுத்து கூறி இருக்கின்றது. அதற்கு அவர்களும் சான்று பகிர்ந்திருக்கின்றார்கள். ஏனென்றால் அமீர் சாப் அவர்கள் குறிப்பிட்டது போல ஒருவர் இன்னொருக்கு பின்னால் தொழமாட்டார், அந்த அளவுக்கு தான் அவருடைய உள்ளங்கள் வேறுபட்டு கிடக்கின்றன. அடுத்து ذَلِكَ بِأَنَّهُمْ قَوْمٌ لَا يَعْقِلُونَ, வெளிப்படையாக பார்க்கும்போது இந்த அளவுக்கு அவர்களுக்குள்ளே இவ்வளவு முரண்பாடுகள் இருக்கும்போது அத்தனை பேரும் சேர்ந்து இப்படி ஒரு நபரை மட்டும் காஃபிர் என்று ஏன் சொல்கிறார்கள் என்பதற்கு ஒரு கேள்வி இயல்பா எழுதுது இல்லையா? இந்த கேள்விக்கும் திருக்குர்ஆனை விடை தருகிறது. என்ன தருகிறது? ذَلِكَ بِأَنَّهُمْ قَوْمٌ لَا يَعْقِلُونَ, இவர்கள் எப்படிப்பட்ட சமுதாயம் என்றால் இவர்களுக்கு அறிவில்லை, புத்தி இல்லை. புத்தி இல்லாததன் காரணமாகத்தான் இவர்கள் வெளிப்படையில் வேறுபட்ட முரண்பட்ட கருத்துக்களை கொண்டிருந்தாலும் அவர்கள் ஒன்றுபட்டவர்களை போன்று உமக்கு தென்படுகின்றார்கள், காணப்படுகிறார்கள். உண்மையில் அவர்கள் ஒன்றுபட்டவர்கள் அல்ல என்று அல்லாஹ் கூறுகிறான். ஆக நாம் அடுத்து வரக்கூடிய அந்த விஷயங்களில் எந்த அளவுக்கு இவர்கள் ஒருவர் இன்னொருவரை வேறுபட்டு இருக்கிறார்கள், எந்த அளவுக்கு ஒருவர் இன்னொருவரை காஃபிர் என்று ஃபத்வா கொடுத்திருக்கிறார்கள், அதில் ஏதாவது ஒரு பிரிவாவது தப்பித்திருக்கிறதா, எஞ்சி இருக்கிறதா என்று பார்க்கும்போது ஒரு பிரிவு கூட இல்லை என்பதையும் கூட நாம் முஸ்லிம் சமுதாயத்திற்கு விளக்க இருக்கின்றோம். எனவே அதிலிருந்து இந்த வசனத்தின் அடிப்படையில் இவர்களை பார்த்துவிட்டு, இந்த பத்திரிகையினுடைய தீர்மானத்தை பார்த்துவிட்டு இவர்கள் எல்லோருமே ஒன்றுபட்டவர்களாக இருக்கிறார்கள், எல்லோரும் இணைந்துதான் காதியானிகளை ஃபத்வா கொடுத்து விட்டார்கள் காஃபிர்கள் என்று நினைத்து மக்கள் தவறான எண்ணத்திற்கு போய்விடக் கூடாது, அவ்வாறு தப்பெண்ணம் கொண்டு விடக் கூடாது என்பதை அதையும் கூட நாங்கள் சுயமாக சொல்லவில்லை. இந்த 59:15 இந்த வசனத்தின் அடிப்படையில் நாங்கள் கூறுகின்றோம். ஆக இதைத்தான் நாங்கள் மீண்டும் மீண்டும் கூறுகிறோம். முஸ்லிம் சகோதரர்களே, உங்களை முஸ்லிம் சகோதரர்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். அந்த முஸ்லிம் சகோதரருக்கு ஒரு திருக்குர்ஆன் வசனத்தை எடுத்து சொல்லும் போது அந்த அடிப்படையில் இந்த தீர்மானத்தையும் அவர் அலசி ஆராய்வார் என்ற ஒரு நல்ல நம்பிக்கையில் உங்களுக்கு முன்னால் எடுத்துரைக்கிறோம். ஆனால் இவர்கள் என்ன தீர்மானம் எடுத்திருக்கிறார்களோ அந்த தீர்மானத்திற்கு ஒரு வசனத்தை கூட ஆதாரமாக வைக்கவில்லை, ஒரு ஹதீஸை கூட ஆதாரமாக வைக்கவில்லை. வெறும் சுய கற்பனை தான் என்பதற்கு அவருடைய பத்திரிகையில் வந்த செய்தியே தெளிவான சான்றாக இருக்கிறது. எந்த ஒரு பத்திரிகையிலும் எந்த ஒரு வசனத்தை கூட எடுத்து வைப்பதற்கு இந்த ஆலிம்களில் ஒருவருக்கு கூட துணிவில்லை என்பதை அந்த பத்திரிகையை படிப்பவர்களால் தெரிந்து கொள்ள முடியும். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்க்கின்ற பொழுது திருக்குர்ஆனிலிருந்து நாம் ஆதாரங்களை எடுத்து வைத்திருக்கிறோம், ஹதீஸ்களில் இருந்தும் ஆதாரங்களை எடுத்து வைத்திருக்கிறோம். இப்போது கூட மௌலவி சாஹிப் திருக்குர்ஆனிலிருந்து எடுத்து சொல்லி இவர்கள் எல்லாம் ஒன்றுபட்டது போல் ஒரு பாவனையை உண்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஆனால் இவர்கள் உள்ளத்தால் இணையாதவர்கள் என்று அல்லாஹ்வே கூறியிருக்கிறான் என்று அழகான முறையில் இங்க எடுத்து சொன்னாங்க. இப்ப இவர்கள் எல்லாம் இந்த ஃபத்வா கொடுக்கக்கூடிய உரிமை, காஃபிர் ஃபத்வா கொடுக்கக்கூடிய உரிமை இவர்களுக்கு உண்டா? இப்படி இவர்கள் எல்லாம் சில அமைப்புகள் ஒன்று சேர்ந்து ஒரு ஜமாத்தை, இந்த பிரிவுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஜமாத்தை காஃபிர் என்று ஃபத்வா கொடுக்குது. இப்படி ஃபத்வா கொடுக்கக்கூடிய உரிமை இவர்களுக்கு உண்டா என்பதை நாம் மக்களுக்கு சொல்லணும். ஏன்னா சில அமைப்புகள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள், இவர் சொல்லி ஃபத்வா காஃபிர் இவர்கள், நாங்களாம் ஒரு மார்க்க தீர்ப்பு கொடுத்து விட்டோம் என்றால் இவர்களுக்கு அதுக்குரிய அதிகாரம் உண்டா என்பதை நம் மக்களுக்கு விளக்கினால் மிக தெளிவான முறையில் மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஒரு ஆள் முஸ்லிம் என்று கூறினால் அல்லது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமையை ஏற்றுக்கொண்டால் அவரை பார்த்து நீங்கள் முஸ்லிம் அல்ல என்று கூறுவதற்கு எவருக்கும் எந்த உரிமையும் இல்லை என்று முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக நாம் ஹதீஸில் பார்க்கின்றோம். உதாரணமாக ஒரு ஹதீஸில் வருகிறது, பாசனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி ஸரியத்தின் ஃபஸப்பஹனா அல் ஹுரகாத்தி மின் ஜுஹைனா. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை ஒரு போருக்கு அனுப்பி வைத்தார். நாங்கள் விடியற்காலையில் ஜுனைஹா என்ற இடத்துக்கு சென்று விட்டோம். ஃபஅத்ரக்து ரஜுலன்
நான் அங்கே ஒரு நபரை பார்த்தேன். ஃபகால லா இலாஹ இல்லல்லாஹ், அவர் கூறினார்கள் லா இலாஹ இல்லல்லாஹ். ஃபதஅன்துஹு ஃபவகா ஃபீ நஃப்ஸி மின் தாலிக், நான் அவரை ஈட்டி கொண்டு குத்தி கொன்று விட்டேன். அது என் மனசில், என்னுடைய இந்த செயல் என் மனதில் ஒரு உறுத்தலாக இருந்தது. ஃபஸக்கர்து லின்னபிய்யி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த விஷயம் போரிலிருந்து திரும்ப வந்ததுக்கு பிறகு நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் சொன்னேன். ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அகால லா இலாஹ இல்லல்லாஹ் வ கத்தல்தஹு, அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறியதுக்கு பிறகும் நீர் அவரை கொன்று விட்டீர்களா? குல்து யா ரசூலல்லாஹ், இன்னமா காலஹா கௌஃபம் மின் ஸலாஹி, அவர் அவ்வாறு சொன்னது, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னது என்னுடைய ஆயுதத்தை பயந்துதான் சொன்னது, என்னுடைய ஈட்டியை பயந்துதான் சொன்னது, எல்லாமே உளபூர்வமா சொல்லவில்லை. காலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் கேட்டார்கள், அஃபலா ஷகக்த அன் கல்பிஹி ஹத்தா தஅலமா காலஹா அம்லா, நீர் அவருடைய லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்ன அந்த நபருடைய இதயத்தை உள்ளத்தை கீறி பார்த்தீர்களா? அவ்வாறு நீங்க கீறி பார்த்தால் அதுக்கு பிறகு அவரை உளபூர்வமா லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னது அல்லாஹ் வெளிப்படையான நிலைமையில் உங்களுடைய ஆயுதத்தை பயந்து அவ்வாறு சொன்னதா என்பது உங்களுக்கு புரியுமா? எப்படி நீங்க முடிவெடுத்தீர்கள்? அவருடைய உள்ளத்தை கீறி பார்த்தீர்களா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தை அடிக்கடி திரும்ப திரும்ப கூறிட்டே இருந்தார்கள். அந்த சஹாபி உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மகன் என்ற நிலைமையில் இருந்தா. ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவினுடைய மகன் உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள், தமன்னைத்து அன்னி அஸ்லம்து யௌமைதின், நான் இதுவரைக்கும் முஸ்லிம் அல்லாம இருந்தால் எவ்வளவு நல்லதா இருந்தேன், இன்னைக்கு முஸ்லிம் ஆகிவிட்டால், அதாவது இவ்வாறுள்ள ஒரு கெட்ட செயல், இவ்வாறுள்ள ஒரு மோசமான செயல் என்னிடம் வராம இருக்கிறதற்கு நான் இன்னைக்கு வரை முஸ்லிம் அல்லாம இருந்தால் எவ்வளவு நன்கா இருந்தது என்று கூறினார்கள். இந்த ஹதீஸ் புகாரியிலும் முஸ்லிமிலும் இடம்பெற்றுள்ளது. இந்த ஹதீஸில் ஒரு ஆள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பது கூட கூறலாம். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று மட்டும்தான் கூறியிருக்கிறார். அவர் முஸ்லிம் அல்ல என்று நினைத்து அவரை கொண்டதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தகவல் கிடைக்கும் போது அவருடைய உள்ளங்கீறி பார்த்தீர்களா என்று கேட்கிறார். ஆனா உள்ளங்கீறி பார்த்தாலும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது உளபூர்வமா சொன்னது என்பது பெரியவருக்கு எந்த அடையாளமும் அங்கே கிடைக்காது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவுக்கு கோபப்பட்டாருன்னு சொன்னால், இவருக்கு நாம் முஸ்லிமே அல்லாம இருந்தால் எவ்வளவு நல்லதா இருந்தது என்பது கூட ஒரு நினைவு வந்துருச்சு. அப்ப நான் கேட்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இந்த ஹதீஸின் அடிப்படை கேட்கிறோம், நாங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமதா ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அதுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமையை தவிர வேற எந்த கலிமையும் எங்களுக்கு கிடையாது. அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்ன ஒராளை கூட முஸ்லிம் அல்ல என்று கூறக்கூடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கூறக்கூடிய எங்களே எவ்வாறு நீங்கள் முஸ்லிம்கள் அல்ல என்று கூற முடியும்? அதுபோக நாங்கள் உங்களிடம் என்ன கேட்கிறது, நாங்கள் முஸ்லிம்கள் அல்ல என்று நீங்கள் தீர்மானம் எடுத்திருக்கின்றீர்கள், ஆனால் நீங்கள் முஸ்லிம்கள் என்று யார் தீர்மானம் எடுத்தது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதின் அடிப்படை நாங்கள் முஸ்லிம்கள் அல்லது குர்ஆன் அடிப்படை நாங்கள் முஸ்லிம்கள் என்று நீங்கள் கூறினால் உண்மையில் அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் நீங்கள் முஸ்லிம்கள் என்று எந்த அமைப்பும் இதுவரைக்கும் ஒரு தீர்மானம் எடுக்கவில்லை. நன்கு புரிய வேண்டிய விஷயம், உங்களுக்குள் உள்ள எந்த ஒரு அமைப்பும் உண்மையான முஸ்லிம்கள் என்று உங்களுக்குள் உள்ள எந்த ஒரு அமைப்பும் இதுவரைக்கும் தீர்மானம் எடுக்கவில்லை. அப்போ நீங்கள் முஸ்லிம்கள் என்ற தீர்மானம் தான் ஒருவருக்கொருவர் முதல் எடுக்க வேண்டும். அதுக்கப்புறம் தான் நாங்கள் காபிர்கள் என்ற தீர்மானம் எடுக்குவதற்குள்ள உரிமை உங்களுக்கு இருக்கும். அல்லாம நீங்களே முஸ்லிம் அல்லாம இருக்கும் போது எப்படி எங்களுக்கு முஸ்லிம் அல்ல என்ற பத்துவ கொடுப்பீர்கள்? காபிர் முஷ்ரிக் ஒற்றுமை தான் உங்களுடைய ஒற்றுமை, அதுல ஒரு முஸ்லிம் கூட கிடையாது. அந்த பிரிவினர் இந்த இருக்கிற அமைப்புகளுக்குள் ஒரு ஆள் கூட முஸ்லிம் என்று ஒரு அமைப்பு கூட இதுவரைக்கும் எந்த பத்துவாவும் கொடுக்காம இருக்கும் போது நீங்கள் எல்லாமே காபிர்களுடைய ஒற்றுமை. அந்த காபிர் முஷ்ரிக் ஒற்றுமை
சேர்ந்து நாங்கள் காபிர்கள் என்று கூறினால் அது குப்பை கூடைக்கு அழகாயிருக்கும் அந்த ஃபத்வா என்பதை தவிர அந்த ஃபத்வாக்கு எந்த வேல்யூவும் ஒரு முசல்மானும் ஒரு சாதாரணமா புத்தி உள்ள ஆளு கூட கொடுக்க முடியாது. குர்ஆன் சொன்ன மாதிரி ذَلِكَ بِأَنَّهُمْ قَوْمٌ لَا يَعْقِلُونَ, புத்தியை பயன்படுத்தாதா, மூளையை பயன்படுத்தாதா ஒரு சமுதாயம் தான் நீங்கள் என்றுதான் சொல்ல முடியும். அழகான முறையில் நீங்க சொன்னீங்க முல் சாஹிப். இந்த மக்கள் எல்லாம் ஒன்று கூடி முஸ்லீம் என்பதற்கு கூறிய ஒரு விளக்கத்தை இவங்க கொடுக்கல. மாறாக காபிர் என்ற பத்துவாவை ஒருவர் கொடுத்திருக்காங்க. பல அமைப்புகளும் ஒருவருக்கு ஒருவர் இவர் காபிர் என்று இவர் கொடுக்க, இவர் அவரை பார்த்து காபிர்னு கொடுத்திருக்காங்க. முஸ்லீம் என்று சொல்ல பத்துவா கொடுக்கிறதுக்கு பகரமாக காபிர் என்று இவர்களுக்குள்ளேயே பல பிரிவுகள் இருக்கும். நம்ம இந்திய வரலாற்றை பார்க்கின்ற பொழுது கூட நம்மளுக்கு பார்க்க முடியும். தேவபந்திகள் ஒரு பிரிவரை பார்த்து காபிர் என்று சொல்லவும், மற்றவர்கள் இவர்களை பார்த்து காபிர் என்று சொல்வதும் வாடிக்கையாக இருந்து கொண்டிருக்குது. எனவே ஒரு சாதாரணமாக எடுத்துக்கொண்டாங்க. ஆனால் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உசாமா பின் ஸைத் ஒருத்தர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்ன பிறகு அவரை ஈட்டியால் குத்தி கொன்னுட்டாரு. நீ அவருடைய உள்ளத்தை திறந்து பார்த்தாயா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நீங்கள் நடுநிலையோடு இருந்து சிந்தித்து பாருங்கள். ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னால் அவர் முஸ்லீம் என்று தீர்ப்பு வழங்கி இருக்கின்ற பொழுது, அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தை சேர்ந்த ஒவ்வொருவரும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கின்ற கலிமாவை தங்களுடைய உள்ளத்தில் ஏந்தியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு அஹ்மதி முஸ்லீமும், உலகத்தில் வாழுகின்ற 20 கோடி அஹ்மதி முஸ்லீம்களும் 194 நாடுகளில் வாழுகின்ற அஹ்மதி முஸ்லீம்களும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கின்ற கலிமாவை ஏற்றுக்கொண்டவர்களாக, தங்களுடைய உள்ளத்தில் பதிய வைத்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவ்வாறு இருக்கக்கூடிய இந்த மக்களை பார்த்து நீங்கள் காபிர்கள் என்று உங்களுடைய ஃபத்வாக்கள் நீங்கள் கொடுப்பீர்களேயானால் அதற்கு எந்த மதிப்பும் இல்லை என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அன்பிற்குரியவர்களே, இனி வருகின்ற நிகழ்ச்சியிலும் நாம் முஸ்லிம் யார், காபிர் யார் என்பது தொடர்பாக விரிவான முறையில் விளக்க இருக்கிறோம். எனவே அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்கள் நடுநிலையோடு இருந்து சிந்திக்க வேண்டும். திருக்குர்ஆனில் இருந்தும் ஹதீஸ்களில் இருந்தும் ஆதாரங்களை நாங்கள் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய நிகழ்ச்சிகளை தொடராக பார்க்கின்ற நல்லியல்பு கொண்ட முஸ்லிம்கள் நன்கு தெரிந்து கொள்வார்கள். திருக்குர்ஆனில் இருந்து ஆதாரங்களை எடுத்து வைக்கிறார்கள், ஹதீஸில் இருந்து ஆதாரங்களை எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தை சேர்ந்தவர்கள். மாறாக இன்று ஃபத்வா கொடுப்பவர்கள், இந்த மார்க்க தீர்ப்பு வழங்குபவர்கள் எந்த ஒரு திருக்குர்ஆன் வசனத்தையும் எடுத்து வைக்கவில்லை, ஒரு ஹதீஸையும் எடுத்து வைக்கவில்லை. மாறாக மொட்டையாக ஒரு ஃபத்வா கொடுத்திருக்கிறார்கள். இந்த ஃபத்வாக்கள் எல்லாம் குப்பை தொட்டியில் போட வேண்டிய ஒரு ஃபத்வாக்கள் என்று சொன்னால் அது பொருத்தமானதாக இருக்கும். ஏனென்றால் நாங்கள் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், காத்தமுன் நபியின், சையதுல் முர்சலீன் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த ஃபத்வாவை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கின்றோம். இந்த உலமாக்களுடைய ஃபத்வாக்களை பற்றி எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. உள்ளத்தால் நாங்கள் முஸ்லீமாக இருந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். எனவே இந்த கலிமாவை ஏற்றுக்கொண்ட ஒருவரை முஸ்லீம் அல்ல என்று சொல்லக்கூடிய உரிமை எவருக்கும் கிடையாது. எனவே அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த மௌலவிமார்களிடம் நீங்கள் கேளுங்கள், இப்படி ஃபத்வா கொடுக்கக்கூடிய உரிமை உங்களுக்கு யார் வழங்கியது? ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்மாதிரி இருக்கிறதா? திருக்குர்ஆனில் இதுக்கு ஏதாவது சான்று இருக்கிறதா என்று ஒரு சான்றை இந்த மௌலவிமார்கள் தொலைக்காட்சியில் எடுத்து காட்டட்டும். ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு ஃபத்வா கொடுத்திருக்கிறார்கள், திருக்குர்ஆன் இவ்வாறு ஃபத்வா கொடுக்கக்கூடிய உரிமையை வழங்கி இருக்கிறது என்று ஆதாரத்தை எடுத்து காட்டுங்கள். உங்களால் முடியாது, கியாம நாள் வரை உங்களால் முடியாது என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனவே நடுநிலையோடு இருந்து சிந்தியுங்கள், இறைவன் உங்களுக்கு நேரான வழியை காட்டுவான் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை இந்த வகையில் நாம் நிறைவு செய்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.